ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இதுதான் அந்த ப்ராடக்ட்டு போவோ மொபைல் ஹோல்டரு. அண்டு இது நம்ம சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இது ஃபாஸ்ட் 3.0 சார்ஜர். ஏன்னா நம்ம டிரைவிங் அப்போ நமக்கு சார்ஜ் ரொம்பவே நீடட். அண்ட் அது நார்மல் சார்ஜரை வச்சுருக்கிறது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ மோஸ்ட்லி வாங்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜராக வாங்குங்க ப்ரோன்னு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கை. ஸோ அவர் சொல்கிறத கேட்போம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் உள்ள என்னென்னலாம் இருக்குன்றதை பார்க்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலு. அதுக்கடுத்து இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இது கிளிப் ஆன். இதுதான் நம்ம ஹேண்டில் பாரில் போட போகிறது கிளிப் ஆனு. அதுக்கப்புறம் ஆலன் கீ ஒன்று தரமாக ஒன்று இருக்குது. ஆலன் கீ, அதுக்குள்ளேயே இந்த பால், இதுவும் இந்த ஷாக் அப்சர்விங் அந்த பால். இது ரொம்ப நல்லது. இந்த ஸ்ட்ரிப்பு எதுக்குன்னா நம்ம ஹேண்டில் பாரில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே இது போட்டோன்னா இதுலேருந்து கூட ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் எதுவும் உட்காரக்கூடாதுன்றதுக்காக தான். ஓகேங்களா? இது இது உடஞ்சிருச்சுன்னு பதற வேண்டாம். இது அந்த உள்ள இதுக்குள்ளே உட்கார போகிறது இது. ஓகேங்களா? இது ஆலன் கீ. அண்ட் அதுக்கப்புறம் இதுதான் நம்ம ஹேண்டில் பாரில் உட்கார வைக்கிறது. நார்மலாக எஃப்சி, டியூக், மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸுக்கு இது டேரெக்டாக அப்படி உட்கார வச்சிடலாம். இது R15 அந்த பைக்குக்கு நம்ம எப்படி உட்கார வைக்கிறோன்னா அதுக்கு தான் இவங்க தேவைப்படுவாங்க. இது என்னென்னா நம்ம இந்த மிரரு இல்லை அந்த ஹேண்டில் பார்லேயே நம்ம பிரேக் அந்த வரும் ஸ்க்ரூ ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். அதில் இதை லாக் பண்ணிவிட்டு இதை இதில் லாக் பண்ணிடலாம். அந்த மாதிரி செட்டப் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுதான் முக்கியமான பீஸு. இதுதான் நம்ம மொபைல் ஹோல்டரு. நல்லா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கும்தா நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா பக்காவாக இருக்குது மெட்டீரியலு. பின்னாடி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதான் ஸ்விட்ச் ஆன் ஆஃப் இது. அண்ட் யூஎஸ்பி சார்ஜர். இது போட்டு அப்படியே சார்ஜ் கனெக்ட் கொடுக்க வேண்டியது தான். இது ஒயரும் நல்ல சஃபிஷியண்ட்டான லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் வெல் அண்ட் குட். அண்ட் உள்ளேயே ஃபியூஸும் இருக்குது. ஸ்பேர் ஃபியூஸ் ஒன்று இருக்குது. ஸ்பேர் ஃபியூஸ் தேவைப்பட்டா. இது எதுக்குன்னா நம்ம அந்த ஒயர் இது வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். இல்லை பேட்ரி ஒயர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற அளவுக்கு இருக்குது. ஹெட்லைட்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பேட்ரி ஒயர்லேயே கொடுத்துடலாம். அது எதுவும் ஒயர் எதுவும் தூக்கிட்டு இருக்கக்கூடாதுன்றது அது கட்டுறதுக்கு இந்த ஸ்ட்ராப்ஸு. எதுக்காக இப்போ இது நம்ம டைரெக்டாக பேட்ரியிலே கனெக்ஷன் கொடுக்குறோன்னா, இப்போ ஹெட்லைட்லேயோ இல்லை வேறு ஏதாவது இண்டிகேட்டர்லையோ ஏதோ கொடுத்தா நம்ம கீ போட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் இது ஆன் ஆஃப் சுவிட்ச் என்னதான் இருந்தாலும் கீ போட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் இது ஒர்க் ஆகும். ஆனால் இதே நம்ம டைரெக்டாக பேட்டரியில் கொடுத்தோன்னா வண்டி கீ போட்டு ஆன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் சார்ஜ் போட்டு வண்டி நம்ம இப்போ எப்படி ரைட் போகும்போது ஒரு டீ கடையிலையோ இல்லை எங்கேயோ ஸ்டாப் பண்ணும்போது வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு சார்ஜ் இப்போ இது போடணுன்னா இது ஃபோனில் சார்ஜ் போட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு கூட இதை ஆன் பண்ணி நம்ம போட்டால் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கோம். அண்டு வேறு மாதிரி ஏதாவது இப்போ எப்படி சொல்கிறது, கீ போடாமல் சார்ஜ் போடுறது நல்லது தான். இதுலேயே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கே, அதுக்கப்புறம் இதுக்கு ஓகேவா? அதுதான் இதோட மெயின் திங். இப்போ இது இன்னும் நம்ம வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் இருக்கு. ஓகே, இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கிளாம்ப். இங்கே கிளாம்ப் அட்டாச் பண்ணி அது இப்படி இதில் லாக் ஆகி இது நம்ம வேணும்னா லேண்ட்ஸ்கேப்க்கோ இல்லை போர்ட்ரேட்க்கோ ஏற்ற மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இங்கே ஜஸ்ட் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். யூஎஸ்பி